அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இதுலேயே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 2 விஷயம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். மீதி 2 விஷயம் இது சம்மந்தப்பட்டதுமே இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் 74, 108ன்றது சம்மந்தமே கிடையாது. ஆனால் 116, 126 6 6ல் முடியுது. ஸோ இது ரெண்டும் வந்து 6ல் முடியுது அப்படின்றத நம்ம ஒரு குரூப்பாக எடுத்துக்கிட்டோம்னா அது 2த்தில் தான் நம்ம ஆன்சர் இருக்குதுன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் டைமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் யூஸ் பண்ணுறது. இதுவே நீங்கள் ஜிஎஸ்டியும் போகலாம். 2024 டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்திருக்கு. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் யாரும் பெருசாக படிச்சிருக்காத அளவுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்சனை பற்றி கேட்டிருக்காங்க. அந்த பர்சனுடைய நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் நேம் என்ன வருதுன்னா, ஏலையும் சிலையும் பார்த்தீங்கன்னா ஏல ஸ்டார்ட் பண்ணுற பேர். அது ரெண்டுமே ஏல ஸ்டார்ட் பண்ணுற பேர். மீதி 2 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சி இல்லை டி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்ற கொஸ்டினுக்கு தான் இது. ஓகேவா? நம்ம படிச்சிருக்கோம், நம்ம அதை வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும்னா ஓகே. இப்போ நமக்கு நெகட்டிவ் மார்க்குன்னு இல்லைன்றதுனால கண்டிப்பாக எல்லா கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணலாம். அப்படின்னும் போது ஏ 2 ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது 2த்தில் ஏதாவது ஒன்று ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் சி டியில் போட்டால் கண்டிப்பாக தப்பாகும். இதுவே நீ ஏஓ இல்லை பிஓ சூஸ் பண்ணுற, இல்லை சாரி சிஏ சூஸ் பண்ணுற அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 50% சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது 2த்தில் 0% சான்ஸ் இருக்கும்போது இப்போ நீங்கள் இது 2 சூஸ் பண்ணால் 0% சான்ஸ். இது 2த்தில் நீ பை லக் இது போட்டால் 100% சான்ஸு. இது இல்லைனாலும் விட்டுறாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இது 2த்துக்குள்ளே தான் உங்களுக்கு 50% சான்ஸு ஒளிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி குரூப்பிங் பண்ண கற்றுக்குங்க. ப்ரிலிம்ஸ் எழுதும் போதே என்ன பண்ணோன்னா, ஒரு 2 ஆப்ஷன் வந்து ஒரே மாதிரி. ஹியூமன் மைண்டே அப்படி தானே. இப்போ வந்து இது நம்மளே ஒரு கொஸ்டின் செட் பண்ணிவிட்டு 4 ஆப்ஷன் செட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் இருக்குது. எப்படி சொல்கிறது, இப்போ வந்து தாகூர் அப்படின்னு ஒரு பேரில் வைக்கிறோம் அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூருக்கு பதிலாக அடுத்த ஆப்ஷன் வந்து தேவேந்திரநாத் தாகூர்னு வைக்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் தான் கரெக்டான ஆப்ஷன். பட் அவரோட மைண்டுக்கு என்ன வரும்னா, இன்னொரு ஆப்ஷன் தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்னு வைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஹியூமன் சைக்காலஜி வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதெல்லாம் எதுனா கம்ப்ளீட்டாக எனக்கு எதுவுமே தெரியாது அந்த கொஸ்டின் அப்படின்றதுல இதை யூஸ் பண்ணுறது.